துபாய்க்கு போர்ஜ் கலீஃபானா ஸ்ரீலங்காக்கு அம்புலுவாவா டவர் தான். கண்டிப்பாக குழந்தைகளோட வந்துடாதீங்க காய்ஸ். இது ஸ்ரீலங்காலேயே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிளேசஸ்ங்க. அந்த டவரை நீங்கள் ஏறினால் விழுற வாய்ப்புகள் மினிமம் ஒரு 70-60% இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸ். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜோமன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை ஸ்ரீலங்காலேயே ரொம்பவே ஃபேமஸான ஏரியாங்க. ஒரு டவர், செம்ம ஃபேமஸ் டவர். வெள்ளைக்காரங்க அதைத்தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டவருக்கு தான் போக போகிறோம். அந்த ட்ராவல் இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் இப்போ போகிறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ட்ராவலே புதுசாக இருக்குது நமக்கு. அதான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணலாம்னு. ஸோ பாருங்கள், ஒரு மலை உச்சியில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை பாருங்கள், ட்ராவல் இப்படி தான் இருக்கும். சிட்டியை தாண்டி இப்போ வந்துட்டோம். இப்போ மேலே போகும். மலையில் இருக்கும். இப்போ தெரியல அந்த டவர் மலையிலான வச்சுருப்பாங்க. நல்ல ட்ராவலுங்க. ஒரு ஆட்டோ ட்ராவலும் நல்லா தான் இருக்குது. நல்ல காற்று அடிக்குது. சில்லுன்னு ஒரு காற்று. இங்கே தெரியும் மேபி இப்போ மேலே டவர் மரங்கள் மறைக்குது. சரி, பரவாயில்ல. இப்போ அங்கே நிறைய போகிறோம். ஸ்ரீலங்காவில் நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ். நமக்கு ஆரம்பத்தில் இந்த ஜஃப்னா பலாங்குரை மட்டும் காட்டினாங்க 10 வருஷத்துக்கு முன்னால். அதனால் பிடிக்கல நமக்கு. ஆனால் நிறைய இந்த மாதிரி நல்ல ஸ்பாட்ஸ் இருக்குது. க்ளீனாகவும் இருக்குது. வந்துட்டோம். டிக்கெட் இப்போ இருக்கிறார் டிக்கெட் கவுண்டரில். நாம் எவ்வளோன்னு அவர் சொல்லுவார். இப்போ வெயிட் பண்ண சொன்னது இல்லையே, பார்ப்போம். ஆட்டோவாக வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்குது. நல்ல குளிர்மையாக தான் இருக்குது. பேக்கு விட்டுட்டு வந்தோம் ஆட்டோக்காரர்கிட்ட. அவர் எடுக்க மாட்டார் நம்பிக்கை. பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஸோ டிக்கெட் 200 ருபீஸ். அண்ட் ஆக்சுவலாக இதில் நம்ம நடந்தும் போகலாம். இப்போ இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நடந்து போகலாம். அந்த டவருக்கு. ஆனால் ஆட்டோக்காரர் என்ன சொன்னார்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு, ரொம்ப கலைச்சிருவோம். ஸோ அவர் பெட்டர்னு. அதுக்கு ஏன் கவலைப்படுற தங்கம்? அதான் நான் இருக்கேன்ல. கம், ஐ எம் டிராப். அதுக்கு நம்ம கட்டுறோம் ஏதாச்சும் இருக்கு. இப்போ இந்த ஆட்டோட நம்ம போகிறோம்ல, 1500 நாம் இப்போ இதுக்கு அங்கே போய் திருப்பி கொண்டு வந்துடுவேன். ஸோ ஓகே, கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக வர்றேன். பாட்டு இருங்க. நானே இருக்கிற பாட்டு இருக்குன்னு பாருங்க. இல்லை ரோட்டில் பாட்டு போகணும். கட்டு எதுவுமே இல்லை. ஆட்டோ விழுந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. ஏண்டா, அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? ஐயோ, ஓகே காய்ஸ், அந்த ஆட்டோக்காரர் நம்மளை ஒரு மாதிரியா ஸ்பீடாக உயிரோட இங்கே விட்டுட்டார். செம்ம நோட்டம். பக்கத்தில் அவர் பிராண்டி வச்சுருந்தார். பிராண்டி விஸ்கி பாட்டில் மாதிரி வந்து குடிச்சிட்டுனான்னு ஓட்டி ரொம்ப டெம்பா ஓட்டுறார். ஓகே, குட். பாருங்கள், வந்துட்டோம். நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குங்க. இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. இவன் அந்த ஜெர்மன் குளிர் மாதிரி தான் லைட்டா. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஒரு நம்ம கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே ஏன் கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல, பார்க்கணும். இங்கே பாருங்கள், முஸ்லிம்ஸுக்கு பள்ளி வாசல் வச்சுருக்காங்க. கிறிஸ்டின்ஸுக்கும் இருக்கா ராச்சும் இருக்காம். புட்டர் என்ன பின்னால் புட்டர் இருக்கார். இங்கே தான் இந்த இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சொன்னீங்களே ஒன்றும் வைக்க மாட்டாங்கன்னு. நல்லா இருக்குது. பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ நல்லா இருக்குங்க. ஸோ இல்லை பூஜை நடக்குமாம். வெள்ளியும் செவ்வாயும் பூஜை நடக்கும். ஓகே, பரவாயில்ல. பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணி செய்கிறாங்க. நல்ல விஷயம். இங்கே சர்ச்சும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு எல்லாருமே வரணுமாம். கடவுள் இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். சர்ச்சில் மேலே போகலாமாம். போவோம். பாருங்க, ஜீசஸ்
நல்ல வியூ காய்ஸ். இங்கே ஒரு வியூ ஒன்று இப்போ தெரியுது. சத்தியம் சொல்கிறேன், ஸ்ரீலங்கா வியூ மாதிரியே இல்லை. யூரோப்பில் இருக்கிற ஒரு வியூ மாதிரி தான், சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு வியூ மாதிரி தான். செம்ம ஒர்த்து. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் சொன்னார் அவர் இந்த கண்டி ஏரியா இருக்குல்ல, இது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சாங்களாம். ஏன்னா அந்த மலையல் பிரதேசம் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே அது பிடிக்கவும் முடியல, அவ்வளோ பவர் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் உள்ளுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு மாதிரி இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்கள சாச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சாம். செம்ம வெயிலுங்க, பயங்கரமாக கொளுத்துது இது. என்ன வெயில் தான், கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கே. இது வந்து மற்ற பக்கங்க. இப்போ என்ன குதிரை நிற்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், குதிரை தான். எங்கள் வியூவை காத்திட்டு நல்ல காற்றடிக்குது. ஓகே காய்ஸ், நாம் ரெடி, ஏறலாம் உள்ளுக்குள்ளே. நான் ரெடி, நீங்க ரெடியா? படியால் இனி மெல்ல மெல்லமாக ஸ்டெப்பாக ஏறணும். கூலிங் கிளாஸும் நம்ம கழட்ட மாட்டோம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அவன் இந்த ஸ்பாட்ஸில் அடிக்கடி பண்ணுவோம், அப்போ நம்ம ஃபிட்டாக இருப்போம். அதுக்கு இந்த மாதிரி ட்ரிப் பண்ணோம்னா ஓகே. அப்போ வெள்ளைக்காரனே ஏறுனா நாம ஏறலைன்னா எப்படி? ஆஹா, ஃப்ளோர் 5வது மாடிக்கு வந்துட்டோம். இன்னும் வெளியில் வரையில, வெளியிலையும் படி இருக்கு. ஓகே, 6th ஃப்ளோரில் வெளியில் போடு. ஆறாரா காட்ட பாருங்க, செம்ம காட்டு. இந்த தொப்பி பயமாக இருக்குது, காட்டுக்கு பறந்துடும். இறுக்கி உள்ளுக்கு போட்டிருக்கோம், விழக்கூடாது. தொப்பி பட்டுறோம் காய்ஸ், தொப்பி பட்டுறோம். வந்தீங்கன்னா சரி வாங்க நீங்கள். அடுத்த ஃப்ளோர். ஆமாம், வெள்ளைக்காரங்க வராங்க. இங்க பாருங்க, படிக்கு நடுவில் இப்போ ஓட்டையிலெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. அவன டைம் கேட்கலையே. ஐயோ, உள்ள விழுந்துட்டே, மயில் சாக்கடையில விழுந்துருச்சு. செல்ஃபி இருக்கானே. ஸ்ரீலங்கன் தமிழ் போல இவங்க. காற்று ஸ்ட்ராங்காகவே அடிக்கிட்டு மேலே போங்க. மலையை பாருங்க, நம்ம அதுக்கு மேலேயே வந்துருக்கோம். இதுவும் தள்ளுது ஆக்சுவலி, தெரியாதுல்ல. இந்த பயமாக இருக்குது, தப்பி விழுந்துரும்னு. மற்றபடி பயம் இல்லை. உயரத்துக்கு பயப்படுறாங்க, யோசிச்சுட்டு தான் வரணும். என்ன இந்த இது தள்ளுது உங்களை. ஸோ நீங்கள் இங்கால கொஞ்சம் லீன் பண்ணி தான் நடக்கணும். நில்லுங்க. செல்ஃபில் தெரியுதான்னு தெரில, ஆனால் கொஞ்சம் அப்படி தான் கஷ்டம்தான். ஸோ குழந்தைகள்னா பத்திரமாக வரணுங்க. ஆக்சுவலி குழந்தைகள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரோட்டு இருக்காது, வேண்டுருவாங்க. தூக்கிட்டு தான் வரணும். தொப்பி கேப் தேங்க்யூ. அவங்களே சொல்கிறாங்க கேப் சேஃபாக வச்சுருக்க சொல்லி. ஆஹா, பயங்கரமா பாருங்க. இடுக்கலால போகணும். பேக் கொண்டு வரணும்னா முடிஞ்சு கடை. சரி எடுப்போம். சத்தியம் சொல்கிறேங்க, வீடியோ சும்மா போகிறதே பெரிய விஷயம். வீடியோ எடுத்துக்கிட்டும் போகணும், தொப்பியை பிடிச்சிக்கிட்டும் போகணும். ஆனால் வியூ நல்லா இருக்குல்ல? ஆமாம். எப்படி தான் சுவிட்சர்லாந்து இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போட்டே வேலை ப்ரோ, சுவிட்சர்லாண்டுக்கு இங்கே பார்த்துட்டீங்க நீங்கள்.
என் மாமா கிட்ட சும்மாவே அவங்க விடுறாங்க இல்லை சுவிட்சர்லாண்டுக்கு. இந்த பாருங்கள் இந்த ரோடுகள் எல்லாம் இதால் தான் நம்ம வந்தோம் சுற்றி. ஓ ஹாய் ஜஸ்ட் எல்லோரும் அடுத்தாங்க சொல்கிறாங்க கெப்பு, அதுவும் சிங்கள மொழியில் கெப்பு கப்பு கபான்னு கெப்பை நான் பிடிச்சிட்டு போகிறோம். விட்டுற மாட்டேன், விழுந்தாலும் கேப் போட்டு தான் விழுவேன். அம்மா இதை பாருங்க இப்படி தான் அவங்க போகணும். 1 by 1 வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? தொப்பி யாருமே இல்லை, தொப்பி பட்டுறோம். நீங்கள் 1000 ரூபான்னு சொல்கிறீங்க, 15,000 ரூபா சார் வடகரி என்ன வந்துட்டுமா? புரியலையே. ஆல்மோஸ்ட். Hi. Hello. This is the top. This is the top? Yes. Top. Okay. So I don't think so, no. guys, இதுதான் டாப் இதுக்கு மேலே இல்லை. I think it's... ஸோ தொப்பி பட்டன் நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் டக்குன்னு. Seems like some... They thought, do you know what, let's build a tower. ஸோ இதுதான் உச்சக்கட்ட உயரம். That's the only thing I... எப்படி ப்ரோ உச்சக்கட்ட உயரம் வர்த்தா? That's the old one down வர்த்தா. It's literally a tower. Steps on the outside all the way up. ஓகே வியூவை பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம 1 by 1 மறுபடியும் இறங்கணும். அதுக்கு தான் பயமாகவே இருக்கு. திருப்பி தொப்பி பிடிச்சிக்கிட்டு போகணும். ஆனால் கிளைமேட் பக்கா கிளைமேட்டுக்கு ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஒர்த்து தான். பில்லியரோட வராதிங்க, தொப்பியோட வராதிங்க, கிளாஸஸும் தேவையில்லை. மற்றபடியெல்லாம் ஓகே. வாரன். ஆமா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? மூத்திர சந்தா வீடா? ஆட்டோல வந்தாவே அதே நினைவா இருக்கு. இந்த இறங்குறதையும் மக்களுக்கு காட்டுவோம்னு அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த இறங்குறத பார்த்துட்டும் நீங்கள் யோசிங்க, இதுக்கு போகணுமா இல்லையா வான்னு. ரொம்பவே ஸ்டீப் இது. அதுவும் நம்ம சைஸுக்கே போகிறது கஷ்டம்தான். கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்றவங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா கஷ்டம்தான். உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் போக முடியாமல் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலி வராதிங்க, அப்படி அந்த சைஸ்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டபுள் பேர் ஒரு ஏரியா போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை. கேஸ் கீழே கொஞ்சம் இப்போ பெட்டராக வந்துருச்சு. இங்கே நிறைய பேர் இல்லை, நடக்கிற மாதிரி நல்லாவே இருக்குது. கேஸ் பாருங்கள், சூவனியர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா வாங்கலாம், தேவையில்லைன்னா தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. ஸோ காய்ஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம ஒர்த்து தான். நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று மேலே இருக்கும்போது நல்ல காற்று நாடிக்கும் ஜில்லுன்னு. ஆனால் நாம் சிங்கிளாக போனோம்னா பெட்டர். இப்போ பசங்களாக போனோம்னா ஓகே, இல்லை பொண்ணுங்களாக போனால் ஓகே. அம்மா அப்பாக்கள் குடும்பமாக குழந்தைகளோட, எஸ்பெஷலாக குழந்தைகளோட அங்கே விழுந்துருவாங்க. எல்லாமே ஓட்டை படியலும் அப்படியே ஓட்டையில் இருக்குது நடுவில். ஸோ காலை கொஞ்சம் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா ரிஸ்க்கு. பாட்டு குதிரை வருது, குதிரையும் ஓட்டலாம், பரவாயில்ல. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுருங்க. குழந்தையோட வந்திருந்தாங்க சில பேர், தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்கிடுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக வரலாம். சம்மர் ஸ்பாட் ஆன், வெயில் அடிக்குது. ஸோ கண்டிப்பாக வரலாம். ஒர்த்து. இது எந்த ஏரியாவில் இருக்குது? கந்தியில் டம்போலா ஏரியா. நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வரலாம். நான் ஆல்ரெடி காட்டினேன்ல எப்படி எல்லாம் வரலாம்னு. டிக்கெட் எவ்வளோன்னு போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் ஐ திங்க் இதோட முடிச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்தால். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய விளாக்ஸ் கண்டினியூ நம்ம பண்ண போகிறோம். வேறு நூரெலியா, வேறு ஏரியாக்கெல்லாம் நிறைய விளாக்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய், டேக் கேர். உங்கள் ஜெர்மன் தம்பி.